Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ஒரு நல்ல டாபிக் பேச போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ற நிறைய பேர் இதை கேட்கவும் கேட்டாங்க. அதாவது பக்தி, அதாவது ஆன்மீகம் அண்ட் பக்தி, இது ரெண்டுமே இன்றைக்கி நிறைய வளர்ந்துருக்கு. அதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளையார் கோவில்னா கூட ஒரு விநாயகர் சதுர்த்தியை விமர்சையாக கொண்டாடுறாங்க. இப்போ வைகாசி விசாகம் பாருங்கள், ஜென்ரலாக வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் திருச்செந்தூர் தான் 10 நாள் உற்சவம். திருப்பரங்குன்றத்தில் எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. அப்போ நமக்கு ஃபோனும் கிடையாது. ஸோ டிவியில் ஏதாவது ஒரு நியூஸை நம்ம பார்க்கும்போது தெரிந்த ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி ஒரு சிவன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும், அங்கே ஒரு முருகன் சிலை சின்னதாக இருந்தால் கூட வைகாசி விசாகத்தை முருகனுக்காக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். ஸோ இப்படி இறைவனினுடைய ஒவ்வொரு விழாவையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய பக்தியை நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஏன்னா 2 விஷயம் நம்ம நினைவச்சுக்கலாம். பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? முதல்ல அதில் பயம் இருக்கவே கூடாது. பயத்தினால் வரக்கூடிய பக்தி அப்படிங்கிறது நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இறைவன் ரொம்ப நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் தான். அண்ட் ஹிந்து தர்மத்தில் பார்த்திங்கன்னா எதுக்குனாலும் ஒரு கடவுள் இருக்கார். உனக்கு இந்த பிரச்சனையா, நீ போ. இப்போது வீரபத்ரர்னு ஒரு தெய்வம். இந்த வீரபத்ரரை நாம் எதற்காக வழிபடுகிறோம்? எத்தனை பேர் அதை கரெக்டாக போய் வழிபாடு செய்கிறாங்க? கிடையவே கிடையாது. வீரபத்ரர் எதுக்குன்னே தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தங்க யூடியூப்பில் எத்தையாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் வீரபத்ரரை போய் வணங்குவாங்க. ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் வாராகி வாராகி வாராகின்னு ஒரே வாராகி வழிபாடாகவே இருந்தது. மற்ற தெய்வங்களை எல்லாம் நம்ம மறந்து கூட போயிட்டோம். அப்போது வாராகி அப்படிங்கிறது ஒரு சப்த கன்னியில் சப்த மாதா வழிபட்டால் நம்ம சப்த மாதாவையும் வழிபடணும். ஆனால் சப்த மாதாவில் வாராகியை மட்டும்தான் வழிபாட்டில் நம்ம எடுத்துட்டோம். இப்போது வாராகி தெய்வத்தை எதற்காக வழிபட்டார்கள்னா, ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காரு வாராகி அம்மனை. ஸோ ஒரு போருக்கு போகும் பொழுது எனக்கு வெற்றியை தரணும், அந்த வீரம், அந்த வெற்றி எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வாராகி தெய்வம் ஒரு காவல் தெய்வமாக நம்ம அந்த காலத்தில் அதுக்கு தான் வழிபட்டார்கள். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட நிறைய விஷயங்கள், நிறைய தெய்வங்களை எல்லாமே நாம் இன்றைக்கி சில தெய்வங்களை நம்ம விட்டுட்டோம். அதில் விடுபட்ட ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமியினுடைய மூத்தவள், அதாவது மகாலட்சுமி தோன்றதுக்கு மூத்தவளாக தோன்றிய மூதேவி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மூதேவிக்கே ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. அண்ட் மூதேவியை அவளை வணங்கினார்கள். அவளுக்குன்னு ஆலயங்கள் இருந்தது, அவளை வணங்கினார்கள். இன்றைக்கி இல்லை. அண்ட் அவளுடைய உருவச்சிலையில் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு வாகனமும் அவள் கையில் துடப்பத்தையும் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. நம்மளுடைய சோழர் காலத்திலேயுமே அவளுக்கு கோவில் கட்டி வழிபாடுகள் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு காலத்திற்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மூதேவிங்கிறவள் பேரே இதுவாக இருக்கு, அதனால் அவளை நம்ம வணங்கவே கூடாதுங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ நாம் இன்றைக்கி என்னங்கிற அந்த மூதேவி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஒரு அவச்சொல்லாகவோ இல்லை அது ஒரு நமக்கு சகுனமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூதேவிக்குமே கோவில்கள் இருந்து அவளை தான் முதலில் வழிபட்டார்கள். இப்போ காமாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்த்திங்கன்னா அரூபலக்ஷ்மின்னு இருப்பாள். காமாட்சி அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் அந்த அரூபலக்ஷ்மியை கண்டிப்பாக வழிபாடு செய்துவிட்டு தான் வரணும். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனாலே காயத்ரி மண்டபத்தில் இருக்கக்கூடியவள் அந்த அரூபலக்ஷ்மின்னு சொல்கிறது. ஸோ இப்படி நிறைய தெய்வங்களை நம்ம வணங்குறத விட்டுட்டோம். அண்ட் இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை தவறாகவும் நாம் வணங்குகிறோம். இது பக்தியினால் வருவதா பயத்தினால் வருவதா அப்படிங்கிறது தான்.
ஸோ பயத்தினால் ஏற்படக்கூடிய பக்தி நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு சுவாரஸ்யத்தை வந்து அது கொடுக்காது. ஸோ இந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, இறைவனிடத்தில் நம்ம செலுத்தக்கூடிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு அது பக்தி வந்து உண்மையான பக்தி. அந்த பக்திக்கு தான் வந்து நமக்கு அருளும் வந்து கிடைக்கும் இறைவனிடத்தில். ஐயோ காலையில் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகல, அப்போ கடவுள் வந்து கோச்சுக்குவார். இன்றைக்கி சஷ்டி நான் விரதம் இல்லை, அப்போ முருகன் கோச்சுக்குவார். கிடையவே கிடையாது. முருகன் வந்து கோச்சுக்கிறதோ இல்லை அம்பாள் வந்து நீங்கள் கூழ் ஊற்றலைன்னா கோச்சுக்கிறதோ பண்ணவே மாட்டாங்க. இது எல்லாம் நம்ம எதற்காக வச்சுருக்குறோம்? இதை 2 வகையாக பிடித்தார்கள். எப்படி வந்து நான் சொல்கிற மாதிரி ஆன்மீகத்தில் பயம் கலந்த பக்தி, அன்பு கலந்த பக்தி அப்படின்னு 2 விதம் இருக்கோ, இந்த நம்ம எடுத்துக்கொண்ட கூடிய சடங்குகள் இதை வந்து சாஸ்திரங்களாகவும் சம்பிரதாயமாகவும் பிரித்திருந்தார்கள். நம்ம வந்து எதுலேயுமே அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நமக்கு சாஸ்திரம் எது சம்பிரதாயம் எதுன்னே தெரியறதில்ல. எல்லாத்தையும் குழப்பிக்கிறோம். அவங்க வீட்டில் அந்த பூஜை பண்ணாங்களா உடனே சரி நானும் என்னுடைய வீட்டில் இந்த பூஜை பண்ணுறேன். நமக்கு அது தேவையா தேவையில்லையான்னு கூட இவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பரிகாரம் ரீதியாக கூட அவங்க அந்த பூஜைகளை பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு எது தேவை? இப்போ எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்குது. என்னுடைய சனி, என்னுடைய 7.5 சனி இல்லை என்னுடைய ராகு பிடியில் நான் இருக்கேன். அப்போ நான் வந்து எந்த தெய்வத்தை வணங்குறது? அப்போ நீங்கள் போங்க, வீரபத்ரரை வணங்கலாம், வாராகி அம்மனை வணங்கலாம், நரசிம்மரை வணங்கலாம், சக்கரத்தாழ்வாரை வணங்கலாம். இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உங்களை கொண்டுட்டு வரக்கூடிய தெய்வங்கள். ஒரு கல்யாண நாளாக சந்தோஷமாக இருக்கீங்களா, அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி பட்டு புடவை நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மகாவிஷ்ணுவை போய் பாருங்கள். ஏன்னா அவர் அலங்கார பிரியர். அவர்கிட்ட நீங்கள் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற எத்தனை நகைகளை போட்டுண்டு போய் பெருமாள் முன்னாடி நிற்கிறீங்களோ ஹீ இஸ் ஹாப்பி. அதனால் மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அதனால் அவரை போய் பாருங்கள். நம்மளுடைய ஒரு கிரகம் சரியில்லை, எனக்கு வந்து இப்போ சந்திரதசா நடக்கிறது, ஐயோ 10 வருஷம் என்னுடைய சந்திரதசா என்னை போட்டு பாடாப்படுத்துமே, சிவபெருமான்கிட்ட போங்க. பிரதோஷ காலத்தில் அவருக்கு அபிஷேகத்தை பாருங்கள். நந்தியின் கொம்புகளுக்கிடையே அந்த பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்து பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அந்த சந்திரனினுடைய தோஷம் நிவர்த்தியாகி நமக்கு மனசில் நல்ல ஒரு சஞ்சலம் இல்லாமல் அந்த சந்திரதசை நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு இதாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து தெய்வங்கள் இருக்குது. ராகுவா 18 வருஷம் சரியில்லையா, நீ பத்ரகாளியை போய் வழிபாடு செய். உன்னுடைய ராகுவுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். அந்த ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் போடுறதோ எலுமிச்சம்பழ மாலை போடுறதோ நமக்கு வந்து நம்மளுடைய இன்னல்கள்லேருந்து அது வெளிக்கொண்டுட்டு வரும். ஸோ ராகுக்காக பத்ரகாளியை போய் வழிபாடு செய்யலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் பயமும் கலந்து நமக்கு அதில் குழப்பமும் வந்து எந்த தெய்வத்தை எப்படி போய் வழிபாடு செய்யணும், என்னைக்கு போய் பண்ணணுன்னே நமக்கு தெரியல. ஒரு இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மளுடைய பக்தி வந்து ஒரு குழப்பத்தை கொடுப்பதும் ஒரு தெளிவில்லாத ஒரு இறைவனிடத்தில் ஒரு ஈடுபாடும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போது இந்த பக்தியை நாம் பிள்ளைகளுக்கு எப்படி கொண்டுட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஹிந்து தர்மத்தில் வந்து ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து இருக்குது. அதில் பூலோகத்தில் அவதார புருஷனாக வாழ்ந்தவர்கள் வந்து ராமரும் கிருஷ்ணரும். ஸோ இதில் ராமாயணம் மகாபாரதம் இந்த 2 இதிகாசங்களுமே ஒரு மனிதனினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவன் எப்படி நடக்கணும், அவன் எப்படி வந்து ஒரு தோழன்கிட்ட எப்படி இருக்கணும், மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், நண்பன்கிட்ட எப்படி இருக்கணும், இப்படி எல்லாமே அதில் 2த்துலேயுமே நம்ம பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அதை சொல்லி நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள். இறைவன் இதற்காக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதுல ஒரு சிவபுராணத்தை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரதோஷ காலத்தில் ஒரு குடும்பத்தோட சிவபெருமான் எப்படி இருக்கார், அண்ட் ஒரு கணவரிடத்தில் ஒரு அதீத பக்தியை பார்வதி தேவி எப்படி காண்பிக்கிறாள். ஒரு முருகனை பற்றி பேசும்பொழுது அவருடைய வீரத்தை பற்றி பேசலாம், அவரினுடைய
அழகை பற்றி பேசலாம். கணபதி மகா கணபதியை பற்றி நம்ம பேசும் பொழுது ஏன் மகா கணபதியை நாம் வந்து முதல்ல வணங்குறோம், நமக்கு விக்னத்தை தீர்ப்பவன் அவன். மகா கணபதியை வணங்காமல், பிள்ளையாரை வணங்காமல், பிள்ளையாரை நினைக்காமல் எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அதற்கு நாம் அந்த காரியம் உருப்படாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ விநாயகருக்கு என்ன முக்கியத்துவம், முருகனுக்கு என்ன முக்கியத்துவம், அம்பாளுக்கு என்ன முக்கியத்துவம், சிவபெருமானுக்கு என்ன முக்கியத்துவம், மகாவிஷ்ணுவுக்கு என்ன, பிரம்மாக்கு ஏன் கோவில் இல்லை, அண்ட் பிரம்மாவை எப்படி வழிபட வேண்டும், சரஸ்வதி தேவியை எப்படி வழிபட வேண்டும், இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வளரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு ஆலயத்திற்கு போகும் பொழுது எப்படி இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நந்தி தேவரை தான் வணங்கணும். நந்தி தேவர் இடத்தில் நீங்கள் வந்து நான் உள்ளே போய் சிவனை வணங்குறேன், எனக்கு இப்போ அனுமதி கூட நீங்கள் நந்தி தேவர்கிட்ட வணங்கி உள்ளே போகணும். பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது கருடாழ்வாரை வணங்கி விட்டு நம்ம உள்ளே போகிறோம். அம்மன் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த சூலத்தை வணங்கி விட்டு உள்ளே செல்கிறோம். இப்படி எல்லா ஆலயங்களுக்குமே ஒரு காவல் தெய்வம் என்பது உண்டு. நம்ம பர்மிஷன் கேட்காம போகவே கூடாது. சமுத்திரத்துக்கும் அதே மாதிரி தான். சமுத்திரராஜனிடத்தில் அவரிடத்தில் நாம் அதை அனுமதி கேட்டு தான் செய்ய வேண்டும். ஸோ பக்தி என்பது நாம் எப்படி இறைவனிடத்தில் நம்ம பாசத்தை வெளிப்படுத்துகிறோம், அந்த அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் பக்தியை தவிர பயத்தினால் வருவது பக்தியே அல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்த்தது வந்து நம்ம எப்படி ஒரு அன்பால இறைவனிடத்தில் நம்ம சேர வேண்டும், பிள்ளைகளுக்கும் அதை எப்படி நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.